ரிசர்வ் பேங்குக்கும் நாட்டின் தலைவருக்கும் முட்டல் மோதல் இங்கு மட்டும் நடப்பதில்லை. அமெரிக்காவிலும் அதே கதைதான். நாம் ரிசர்வ் பேங்க் என்கிறோம், அங்கே ஃபெடரல் ரிசர்வ் என்று பெயர். வட்டி விகிதத்தை உயர்த்தாதே, நாட்டின் பொருளாதாரம் அடிவாங்கும் என்று ஃபெடரல் ரிசர்வுக்கு எச்சரிக்கை விட்டுக்கொண்டே இருந்தார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஃபெட் அதை காதில் வாங்கவே இல்லை. மீண்டும் வட்டி விகிதத்தை உயர்த்தியிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருக்கிறது, பணவீக்கம் குறைவாக இருக்கிறது, வேலையின்மை பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆகவே வட்டி விகிதத்தை ஏற்றுவதில் தவறில்லை என்பது ஃபெடரல் ரிசர்வ் நிர்வாகிகள் மதிப்பீடு. வட்டி விகிதத்தை ஏற்றினால் கம்பெனிகளின் லாபம் குறையும், அதனால் பங்குகள் விலை சரியும், முதலீட்டாளர்கள் நஷ்டப்படுவார்கள் என்பது ட்ரம்பின் கவலை. அதிபரின் கவலை பற்றி ஃபெடரல் ரிசர்வ் கவலைப்படவில்லை. ட்ரம்ப் பயந்த மாதிரியே பங்கு சந்தைகள் ஆட்டம் காண்கின்றன. ஃபெடரல் ரிசர்வ் தலைவராக ஜெரோம் பவலை நியமனம் செய்தது என் தப்புதான் என்று தலையில் அடித்துக் கொள்கிறார் ட்ரம்ப். என்ன ஒற்றுமை பார்த்தீர்களா நமக்கும் அமெரிக்காவுக்கும்?